அனைவருக்கும் வணக்கம். ஒரு படம் ஒன்று பாருங்க போய்கொண்டிருக்குது. இதில் இந்த சின்ன குழந்தை குட்டிகள் தெரு வழியை ரோட்டு வழியை கொண்டே போட்டுக்கிறீர்கள். அந்த குட்டிகளுக்கு பாருங்க, அது ஒரு பெட்ட நாய் தான். அது ஒரு குட்டி போடவும் இல்லை, ஒரு தாயா மாறி இருக்குது. அதுக்கு பாலும் வராது, குட்டி போடாட்டி பால் வராது தானே. அந்த குட்டியில் இந்த ரோட்டு வழியை கிடந்து அந்த சின்ன குட்டிகள், தவ்வல் குட்டிகள், அந்த குட்டிகள் கொண்டாந்திஞ்சு அவைய பராமரிக்காண்டு விட்ட இடத்துல அவை தாயின்ற பாலை தேடிக்கொண்டிருக்குது. ஒரு மிருகத்தனமான செயல்பாடு. அதை பார்க்க இல்லாமல் இருக்குண்மையா எனக்கு. இப்படி செய்யாதீங்க. ஒரு தாய்ப்பால் குடித்து மறந்த குட்டிகளை தன்னும் இப்படி ஒரு ஆக்கள் நடமாட்டம் உள்ள இடங்களில் கொண்டே போட்டாலும் கூட அதுகளை ஏதோ ஒரு மனுஷர் அதுகளை தேடிக்கொண்டு போய் ஏதோ சாப்பாடு கொடுத்து உயிரை காப்பாற்றினோம்னு சொல்லலாம். பால் குடியே மறக்காத தண்ட தாயின்ண்டு எதுண்டே தெரிய இல்லை அந்த குட்டிகளுக்கு. ஒரு குட்டி போடாத ஒரு பெட்ட நாயில் அந்த தவ்வல் குட்டிகள் பால் குடிக்குது. பாருங்க ஒருக்கா. இப்படி செய்யாதீங்க. ஏனெண்டா நான் சொல்ல இல்லை, சில நேரங்களில் இப்படி செய்கிற அந்த தாயோ தகப்பனோ அந்த கொண்டே விடுற அவங்களோட பிள்ளைகளோ சில நேரங்களில் இப்படியான துன்பங்களை அனுபவிக்கலாம். ஏனெண்டா அந்த பிள்ளைகளையும் உங்களையே கடவுள் தான் படைத்தது, இந்த உயிரினங்களையும் கடவுள் தான் படைத்தது. கடவுள் வேணாமண்டா படைச்சிருக்க மாட்டார் என்ன. அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு நடவுங்க. அதுக்கு தான் நான் இதை எடுத்து அனுப்புகிறேன்னு பாருங்க ஒருக்கா.